ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எவ்டி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்க்காமலேயே இந்த மாதிரி முட்டை மசாலா சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவோட கலர் லைட்டாக மாறணும். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய அப்லோட் ஆகும். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கடலை மாவு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. பொதுவாக இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா சேர்ப்பாங்க, அடி பிடிச்சிடுன்றதுக்காக. ஆனால் நான் எண்ணெயிலேயே சேர்த்துருக்கேன். எஸ், கொஞ்சம் அடி பிடிக்கும். பட் இருந்தாலும் இதோட ஃப்ளேவர் எல்லாம் வெளியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கூட நீங்கள் இதை சேர்க்கலாம். நெக்ஸ்ட் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவை வறுத்துருக்கோம். ஏன் வறுத்துருக்கோன்னா இதில் சேர்க்க போகிறோம். அதனால தான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் அதை சேர்த்து தண்ணி போட்டால் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூட இப்போது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஏன் சேர்க்குறோன்னா இதில் தக்காளி நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அந்த லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸை சேர்த்துருக்கோம். இது கூடவே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சமாக லைட்டாக கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அண்ட் அவ்வளோதான். மசாலா ரெடி ஆன உடனே இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது காடை முட்டை 12 குட்டி குட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக கீறிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் முட்டையிலையும் தாராளமாக இதே மாதிரி செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி மசாலா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் ஒன்றையும் கீறிட்டு அப்படியே சேர்த்து விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா வதக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அவ்வளோதான். நம்மளோட சிம்பிள் டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு.